திகட சக்கர செம்புக அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் இடமான உயர்கல்வி, தாயார், வீடு வாகனத்திற்கும் மற்றும் உங்கள் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 8இல், அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். மேலும் உங்கள் தனுசு ராசிக்கு உங்களது ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் சுபக்கிரகமாகும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8இல் உச்சம் பெற்றாலும் கூட அவர் 8இல் மறைவது
நல்ல அமைப்பு கிடையாது. உங்களுக்கு ஆயுள் பலத்தை தந்தாலும் கூட உங்களது வயதுகளுக்கு ஏற்ப உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் நல்ல கவனம் எடுப்பது நல்லது. மேலும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் அசிங்கம், அவமானம், பொருள் நஷ்டம் போன்றவற்றில் இருந்தும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதே சமயம் அன்பர்களே, உங்கள் 4ஆம் அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்திற்கு 5இல் திரிகோணத்தில் உச்சம் பெறுவது நல்லதோர் அமைப்பாகும். அதனால் உங்களது தாயாருடைய உடல் நலம் மேம்படும் மட்டுமல்ல, அவருடனான உங்களது உறவும் நீடிக்கும். மேலும் உயர் கல்வி கற்கும் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் உங்களது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும் மட்டுமல்ல, அதற்கான சுப செலவுகளும் இடம்பெறும். மேலும் உங்களுடைய சொத்து பத்து, வீடு வாகன வகையிலும் ஒரு சிலருக்கு செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. இதே சமயம் கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8இல் நேர்கதியில் இருந்து உங்கள் தனுசு ராசிக்கு 12, 2, 4வது இடங்களை பார்வையும் செய்கிறார். உங்களுடைய தனுசு ராசிக்கு 12வது இடத்தை 8இல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வாழ்க்கை போன்றவைகள் சம்பந்தமான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். இவைகளுக்காக விசா, PR போன்றவைகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் மட்டுமல்ல, அவற்றுக்கான செலவுகளும் தவிர்க்க முடியாதவை. அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது உறுதியாக சாத்தியமாகும். மேலும் திருமண தம்பதியினரது தாம்பத்திய உறவு பலமடையும் மட்டுமல்ல, குழந்தை பேருக்கான அடித்தளம் அமைக்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இங்கே ஏற்படும். இதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். அடுத்து உங்கள் தனுசு ராசிக்கு 2வது இடத்தை 8இல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் நல்ல உறவு உண்டாகும். தனகாரகனான குரு பகவான் உங்களுக்கு நல்ல தன வரவை கொடுத்தாலும் கூட செலவுகள் ஒருபடி அதிகமாகவே இருக்கும். மேலும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட், லாட்டரி மூலம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. இறுதியாக உங்கள் தனுசு ராசிக்கு 4வது இடத்தை 8இல் உச்சம் பெற்று காணப்படும் குருவின் பார்வை ஏற்படுவதனால் நீங்கள் தற்போது இருக்கும் வீட்டை மாற்றி அமைப்பதற்கோ அல்லது வாகனம் சம்பந்தமாக அல்லது உங்களது சொந்த சுகத்தை அனுபவிக்கும் காரணமாகவோ செலவுகள் உண்டாவதை தவிர்க்க முடியாது. இதே சமயம் உயர்கல்வி கற்கும் மாணவர்களும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் உங்களது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று கல்வி கற்கும் ஆசைகளும் நிறைவேறும் மட்டுமல்ல, அதற்கான சுப செலவுகளும் உண்டாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குருவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குருபவான் மீது இந்த கோச்சார குருபவானும் சென்று நேர்கதியில் பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகலவிதமான நற்பலங்களும் கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கப்பெறுவீர்கள். முக்கியமாக கோச்சார குருபவான் கடகராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது ஒருவேளை உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பேன் அல்லது சூரியன், சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில்
ஏதாவது ஒரு கிரகமாவது பக்கிரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான தீமைகளின் அளவு நல்ல குறைவாக கிடைக்கும் அல்லது நற்பலன்களின் அளவு குறைவாக கிடைக்கும். சரி நேயர்களே, தனுசு ராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.